மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட நேர்க்கடத்தியால் ஒரு புள்ளியில் விளையும் காந்தப் புலத்திற்கான சமன்பாட்டைப் பெறுக. இப்போ இந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதற்கான டெரிவேஷன்ஸ் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒய் டேஷ் என்ற ஒரு முடிவிலா நீளம் கொண்ட நேர்க்கடத்தியை எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒய் டேஷ் ஒய் டேஷ் என்பது ஒரு ஈரிலா நேர்க்கடத்தி. இதுல I என்ற மின்னோட்டம் பாய்கிறது. I என்பது மின்னோட்டம், இதுதான் அந்த ஈரிலா நேர்க்கடத்தில் பாய்கிறது. கடத்தியின் மையம் ஓவிலிருந்து A தொலைவில் P என்ற புள்ளி உள்ளது. A தொலைவில் P உள்ளது. இந்த P என்ற புள்ளியில் நாம் காந்தப்புலம் கண்டறிய வேண்டும். இதற்காக இந்த ஈரிலா நேர்க்கடத்தியினுடைய ஒரு பகுதியில் என்ன பண்றோம் அப்படின்னா, AB என்ற DL நீளமுள்ள ஒரு சிறு கூறை எடுத்துக்கிறோம். AB என்பது DL நீளமுள்ள ஒரு சிறு கூறு. இந்த சிறு கூறு எதற்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா, P-யில் காந்தப்புலத்தை கணக்கிடுவதற்காக இந்த AB என்ற சிறு கூறை எடுத்துக்கிறோம். இப்போ அடுத்தாக நம்ம படத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ஏயிலிருந்து பிக்கு ஒரு லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுபோன்று பிஐ பியோட இணைச்சிடலாம். அடுத்ததாக ஒய் டேஷையும் பிஐயும் இணைச்சிருவோம். அதே போன்று ஒய்யையும் பிஐ இணைச்சிடலாம். இது டாட்டர் லைன்ஸா நம்ம போட்டுக்குவோம். இப்போ பி இணைச்சாச்சு. இப்போ இந்த கோணம், அதே போன்று இந்த கோணம், இந்த கோணம், இவைகளை நாம டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த கோணம் பை, இந்த கோணம் வந்து d5, டோட்டலா இந்த ஆங்கிளை வந்து நம்ம வந்து π2 அப்படின்னு வச்சுக்கிறோம். அது போன்ற இந்த ஆங்கிள் இதுக்கு வந்து π1. அடுத்தாக இந்த ஏயிலிருந்து பியினுடைய இந்த தொலைவு r. இந்த ஏயிலிருந்து இந்த பிபி என்ற இந்த கோட்டிற்கு நம்ம டெரிவேஷனுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு செங்குத்து கோடு வரைகிறோம். அதாவது இந்த பாயிண்ட் வந்து சீன்னு வச்சுக்கிறோம். அதாவது ஏசி என்ற ஒரு செங்குத்து கோடு வரைகிறோம். அடுத்து இந்த ஆங்கிளை வந்து நம்ம என்னென்ன வச்சுக்கிறோம் அப்படின்னா, தீட்டா என்று எடுத்துக்கொள்கிறோம். இப்போ இந்த படத்திலிருந்து இதற்கான டெஃபினேஷன்ஸ், அதாவது இந்த அமைப்புகளை நம்ம சொல்லிடலாம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஒய் டேஷ் என்பது ஈரிலா நேர்க்கடத்தி. இதுல I என்ற மின்னோட்டம் பாய்கிறது. அடுத்து கடத்தியிலிருந்து A தொலைவில் P என்ற புள்ளி உள்ளது. இந்த P என்ற புள்ளியில் காந்தப்புலத்தை கணக்கிடுவதற்காக, B என்ற புள்ளியில் காந்தப்புலம் B வெக்டர், இதை கணக்கிடுவதற்காக நாம் வந்து AB = DL நீளமுள்ள ஒரு சிறு கூறை எடுத்துக்கொள்கிறோம். அடுத்ததாக இந்த டெரிவேஷன், அதாவது
இதற்கான சமன்பாட்டை பெறுவதற்காக நாம் ஏயிலிருந்து இந்த பிபிக்கு ஒரு செங்குத்து கோடு ஒன்று வரைகிறோம். இது வந்து ஒரு செங்குத்து கோடு ஒன்று வரையப்படுகிறது. இப்போ ஏற்கனவே பயோட்-சாவர்ட் விதி என்ற ஒரு விதி நம்ம படிச்சிருப்போம். அந்த விதி எதற்காக பயன்படுகிறதுனா, இது போன்ற சிறு மின்னோட்ட கூறினால் ஒரு புள்ளியில் மின் புலத்தை கணக்கிடுவதற்காக இந்த பயோட்-சாவர்ட் விதி என்பது பயன்படுகிறது. இப்போ இந்த கொஸ்டின்ஸ்ல நாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பயோட்-சாவர்ட் விதி அதை பயன்படுத்தி தான் இந்த காந்தப்புலத்திற்கான சமன்பாட்டை பெற போகின்றோம். அடுத்து இந்த கோணங்கள் எல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதற்கான டெரிவேஷன்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இதை டெரிவேஷன் பண்றதுக்கு முன்னாடி சில குறிப்புகள் அப்படின்றத நான் நோட் பண்ணிக்க போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த படத்துல இருக்கக்கூடிய நமக்கு டெரிவேஷனுக்கு தேவையான முக்கோணங்கள் என்னென்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இப்போ முக்கோணங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். நான் வந்து ஏபிசி. இப்போ முக்கோணம் ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் முக்கோணம் என்ன அப்படின்னா ஏபிசி அப்படின்ற முக்கோணம் நமக்கு தேவைப்படும். அடுத்ததாக இந்த D5 ஆங்கிள் இருக்கக்கூடிய இந்த முக்கோணம், அதாவது ஏபிபி என்ற இந்த முக்கோணம், ஏபிபி என்ற முக்கோணம். அடுத்து அதே போன்று இந்த முக்கோணம், அதாவது ஆங்கிள், அதாவது OPA என்ற இந்த முக்கோணம். இப்போ 3 முக்கோணங்களை நம்ம எடுத்துக்கிறோம், நோட் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து கோணங்கள், அதே போன்று இந்த முக்கோணங்களில் இருக்கக்கூடிய கோணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஏபிசியில் இருக்கக்கூடிய கோணம் தீட்டா, இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம், ஆங்கிள் ஏபிசி என்றே சொல்லலாம். ஆங்கிள் ஏபிசி, ஆங்கிள் ஏபிசி அப்படின்றது என்ன அப்படின்னா ஈக்குவல் டு தீட்டா. தென் அதே போன்று இந்த ஆங்கிள் D5 எப்படி சொல்லலாம், ஏபிபி அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஆங்கிள் ஏபிபி இது D5. அடுத்தாக OPA இந்த ஆங்கிள், அதே மாதிரி ஆங்கிள் OPA என்பதை பை என்று எடுத்துக்கலாம். ஆங்கிள் OPA ஈக்குவல் டு பை. இப்போ அடுத்ததாக நமக்கு என்ன தேவை அப்படின்னா விகிதங்கள். இப்போ முக்கோணங்கள் கோணங்கள் பயன்படுத்துகிற பொழுது இதில் பயன்படக்கூடிய அந்த முக்கோணவியல் விகிதங்கள் அல்லது திருகோணமிதி விகிதங்கள் என்னென்ன பயன்படும் அப்படின்றத நம்ம அதுக்கான ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கலாம். இதில் வந்து சைன் மற்றும் காஸ் ஆகிய 2 தான் நம்ம அந்த டெரிவேஷனில் பயன்படுத்த போகிறோம். சைன் என்பது என்ன அப்படின்னா எதிர்பக்கம் பை கர்ணம். இதே போன்று காஸ் அப்படின்றத என்ன பண்ணா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் என்று எழுதலாம். அடுத்தது நீளங்கள். இப்போ இதில் பயன்படுத்த என்னென்ன லெங்க்த்தை நம்ம பயன்படுத்த போகிறோம், அதாவது நீளங்கள் அல்லது தொலைவுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏபி அப்படின்றது என்ன அப்படின்னா டிஎல்லுக்கு சமமானது. அப்போ ஏபி ஈக்குவல் டு நம்ம டிஎல். எங்கெல்லாம் ஏபின்னு வருதோ அங்கெல்லாம் நம்ம டிஎல் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அதே போன்று அடுத்ததாக இந்த ஏபி. இப்போ ஏபி அப்படின்றத எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு ஸ்மால் ஆர். அடுத்து OP ஈக்குவல் டு என்னது ஏ. அடுத்து இப்போ இதில் பயன்படக்கூடிய விதிகள் என்னென்ன அப்படின்னா பயோட்-சாவர்ட் விதி 1, இது டெரிவேஷனுக்காகவும். அடுத்து திசையை கண்டறிவது, காந்தப்புலத்தின் திசையை கண்டறிவதற்கு நம்ம வந்து வலதுகை விதி, இதையும் பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த குறிப்புகளை வைத்துக்கொண்டு நாம் வந்து இதை டெரைவ் செய்ய முடியும். இப்போ டிஎல் என்பது ஏபி என்ற அந்த நீளக்கூறுக்கு இடைப்பட்ட தொலைவு அப்படின்னு சொல்லலாம், அல்லது அதனுடைய நீளம். ஏபி ஈக்குவல் டு ஆர். இப்போ ஆர் என்பது என்ன அப்படின்னா பி என்ற புள்ளிக்கும் அந்த ஏ புள்ளிக்கும் இடைப்பட்ட தொலைவு, அல்லது ஏனுடைய கோட்டு பகுதிக்கும் பிக்கும் இடைப்பட்ட தொலைவு அப்படின்னு நம்ம புக்ல இருக்கும். அடுத்து அதே போன்று ஏ என்பது ஏற்கனவே சொல்லியாச்சு, ஓவுக்கும் பிக்கும், அதாவது கடத்தியிலிருந்து இந்த பியினுடைய தொலைவு. இப்போ இங்கே காந்தப்புலமானது பி என்ற புள்ளியில் காந்தப்புலம் பி வெக்டர் எவ்வாறு செயல்படுகிறது, எந்த திசையில் செயல்படுகிறது அப்படின்னா நமக்கு வந்து உள்நோக்கிய திசையில் செயல்படும். இன்ட்டுக்குறி அப்படின்றது உள்நோக்கிய திசை என்பதை குறிக்கும். இப்போ இந்த உள்நோக்கிய திசையில் செயல்படுகிறது அப்படின்றத எதை வைத்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த வலதுகை விதியை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம டெரிவேஷனுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பயோட்-சாவர்ட் விதி
இந்த பயோட்-சாவர்ட் விதியிலிருந்து தான் இதற்கான டெரிவேஷன் பண்ண போறோம் அப்படின்றத நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ பயோட்-சாவர்ட் விதியை எடுத்துக்குவோம். இப்போ பயோட்-சாவர்ட் விதி, இப்போ பயோட்-சாவர்ட் விதியுடைய எந்த வடிவத்தை நம்ம இங்க எடுத்துக்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து dB வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை ஐடியல் sin theta by r square into n cap. இப்போ இந்த பயோட்-சாவர்ட் விதியை எடுத்துக்கிட்டாச்சு. இதுல தீட்டா என்பது என்ன, அதே போன்று தீட்டா என்பது என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தீட்டா என்பது இந்த ஆங்கிள் ஏபிசி அப்படின்றதான் வந்து தீட்டா. அதே போன்று என் கேப் என்பது இந்த உள்நோய் பி என்ற புள்ளியில் உள்நோக்கிய திசையில் செயல்படக்கூடிய அந்த ஓரலகு வெக்டர். என் கேப் என்பது பி என்ற புள்ளியில் உள்நோக்கிய திசையில் செயல்படக்கூடிய ஒரு ஓரலகு செங்குத்து வெக்டர் என்று சொல்லலாம். தீட்டா என்பது இந்த நீளக்கூறு, இந்த நீளக்கூறுக்கும் இந்த பிபி என்ற இந்த கோட்டிற்கும் இடைப்பட்ட கோணம், அல்லது இந்த ஐடியல் என்று சொல்லக்கூடிய இந்த மின்னோட்ட கூறுக்கும் பிபிக்கும் இடைப்பட்ட கோணம் என்று சொல்லலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா முக்கோணம் ஏபிசியை எடுத்துக்க போறோம். இப்போ முக்கோணம் ஏபிசியில் என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா சைன் கண்டுபிடிக்க போறோம். சைன், இப்போ முக்கோணம் ஏபிசியில் என்ன இருக்குது, தீட்டா இருக்குது. அப்ப சைன் தீட்டா, சைன் தீட்டாவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா எதிர்பக்கம் பை கர்ணம். இப்போ இந்த முக்கோணத்தில் எதிர்பக்கம் என்பது தீட்டாவுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குதோ அதான் எதிர்பக்கம். எதிர்பக்கம் என்னது அப்படின்னா ஏசி என்பது எதிர்பக்கம். இப்போ ஏசி பை கர்ணம், கர்ணம் என்பது 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது. அதாவது இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது. இது 90னா இது இது இந்த கோட்டிற்கு ஆப்போசிட்ல இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் எது அப்படின்னா இந்த ஏபி அப்படின்ற இந்த பகுதி. அப்ப ஏசி பை ஏபி ஈக்குவல் டு ஏசிக்கு வந்து ஏசியோட நீளத்தை நம்ம ஏசினே வச்சுக்கலாம். ஏபியோட நீளத்தை நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், டிஎல் என்று மாற்றிக்கொள்ளலாம். அப்ப ஏசி பை ஏபிக்கு பதிலாக டிஎல். இப்போ சைன் தீட்டாவோட டிஎல்ல பெருக்க போறோம். அப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா டிஎல் சைன் தீட்டா ஈக்குவல் டு இங்க ஏசி மட்டும் இருக்கும். இது சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கோம். இல்லை சமன்பாடு 2, இது சமன்பாடு 1. இப்ப அடுத்த முக்கோணம் என்ன, முக்கோணம் ஏபிபி. இப்போ முக்கோணம் ஏபிபி எடுத்துக்க போறோம். இப்போ முக்கோணம் ஏபிபியில் அதே போன்று சைனை கண்டுபிடிக்கலாம். ஏபிபியினுடைய ஆங்கிள் என்ன, d5. ஏபிபின்றது இந்த முக்கோணம், இதனுடைய ஆங்கிள் வந்து d5. அப்ப சைன் d5 ஈக்குவல் டு இதே போன்ற அதே விகிதம் தான், எதிர்பக்கம் பை கர்ணம். இதுதான் கோணம். இந்த கோணத்தினுடைய எதிர்பக்கம் என்ன அப்படின்னா ஏபி. இப்போ ஏபி பை கர்ணம். கர்ணம் என்ன அப்படின்னா இப்ப இதுல வந்து சாரி இதனுடைய எதிர்பக்கம் இந்த முக்கோணத்தை தான் எடுத்துக்கிறோம் நாம வந்து. இது என்ன முக்கோணம் அப்படின்னா முக்கோணம் ஏபிசி இதுல தான் பாக்குறோம். ஏன்னா இதுதான் செங்கோண முக்கோணம் அப்படின்றதுனால. இப்ப இந்த முக்கோணம் ஏபிசியில், ஏபிபி அல்ல ஏபிசி. இப்ப முக்கோணம் ஏபிசியில் சைன் d5 ஈக்குவல் டு இப்ப இந்த கோணத்தினுடைய எதிர்பக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏசி. இப்ப ஏசி பை இதனுடைய எதிர்பக்கம் ஏசி பை கர்ணம். கர்ணம் என்பது இந்த செங்குத்து கோணத்தினுடைய, அதாவது 90 டிகிரியினுடைய ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது இந்த பகுதி, அதாவது இந்த ஏபி. இப்ப ஏசி பை ஏபி ஈக்குவல் டு ஏசி பை ஏபி ஈக்குவல் டு என்ன, ஆர். ஏற்கனவே நீளங்கள் அந்த குறிப்பில் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சைன் d5 ஈக்குவல் டு ஏசி பை ஆர் என்று எழுதலாம். d5 என்பது மிகச்சிறிய கோணம், எனவே சைன் d5 என்பதை வெறும் d5 என்றே எழுதிக் கொள்ளலாம். இங்க ஏற்கனவே ஆர் இங்க இருக்குது, ஆரை இதோட பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆர் d5. இப்போ ஆர் d5 ஈக்குவல் டு ஆரை இங்க கொண்டு வந்தாச்சு. அப்போ என்னது ஏசி, ஆர் d5 ஈக்குவல் டு ஏசி
இது சமன்பாடு 3. இப்ப சமன்பாடு 2ஐயும் 3ஐயும் நாம் பார்க்கும்போது 2 மற்றும் 3 இரண்டிலுமே இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஏசி தான். அதாவது ரெண்டு சைடும் இந்த RHSல பார்த்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கு. இப்போ RHS ஈக்குவல்னா LHS கண்டிப்பாக ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப எப்படி எழுதலாம்? 2 மற்றும் 3 இருந்து dl sin theta என்பது எதற்கு சமம் அப்படின்னா r d∅ சமம். dl sin thetaவும் இந்த r d∅ கண்டிப்பாக சமமாக இருக்கும். இப்ப இந்த மதிப்பை அதாவது dl sin theta equal to r d∅ என நாம் என்ன போறோம்னா சமன்பாடு 1ல இருக்கக்கூடிய இந்த dl sin thetaவிற்கு பதிலாக நாம் வந்து r d∅ என்று சப்ஸ்டிட் பண்ண போறோம். சப்ஸ்டிட் பண்ணலாமா? இப்போ dφ வெக்டர் equal to mu naught by 4 pi I அப்படியே வந்துரும். கீழே இருக்கக்கூடிய r ஸ்கொயரை எழுதிடலாம். மிச்சம் இருக்கக்கூடிய என்னது dl sin theta. இந்த dl sin thetaவிற்கு பதிலாக நாம் r d∅ என்று எழுதுறோம். மிச்சம் என்ன இருக்கு? n cap. இந்த rக்கு இந்த r ஸ்கொயர்ல உள்ள ஒரு r அடிச்சிடலாம். இப்போ அது போக மிச்சம் பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து mu naught by அல்லது mu naught I அதோட சேர்த்துக்கலாம் by 4 pi இந்த r இதோட சேர்த்துடலாம் 4 pi r into d∅ into என்னது n cap. r வந்து நம்ம தனியா கூட எழுதிக்கலாம். இங்கேயே எழுதிக்குவோம். ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம 2 முக்கோணங்களை பயன்படுத்திட்டோம். அடுத்து இப்போதான் 3வது முக்கோணம் OPA இதை பயன்படுத்த போறோம். இப்போ முக்கோணம் OPAவில் இதுவரைக்கும் நம்ம சைன் விகிதம் பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இதுல வந்து காஸ் விகிதம் பார்க்க போறோம். இப்போ காஸ் இந்த முக்கோணம் இது என்னது OPA. இப்போ இதுல வந்து பை ஆங்கிள் வந்து பை. இப்போ காஸ் பை ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். இப்போ பையினுடைய அடுத்துள்ள பக்கம் எது? இந்த OP. OP பை கர்ணம் என்பது இதுதான் 90 டிகிரி. இப்போ இந்த 90 டிகிரி டச் பண்ணாத அந்த பக்கம் என்ன அப்படின்னா AP. அதுக்கு பேர் தான் கர்ணம். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டா எது இருக்குதோ அது கர்ணம். இப்போ ஈக்குவல் டு OP. OP என்பது என்னது? A. ஏற்கனவே OP என்பது A. AP என்பது என்னது? R. இப்போ cos பை ஈக்குவல் டு A by R. இந்த சமன்பாட்டிலிருந்து R கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இப்போ R ஈக்குவல் டு அப்படின்னா R வந்து இங்க வந்துடும். காஸ் பை கிட்ட வந்துடும். காஸ் பை என்ன பண்றோம் அப்படின்னா இந்த R இருக்கிற இடத்துல கொண்டு வர போறோம். அப்போ R ஈக்குவல் டு A by காஸ் R இருந்த இடத்துல காஸ் பை வந்துடும். காஸ் பை இருந்த இடத்துல R வந்துடும். ஆருக்கு பதிலாக நாம வந்து A by cos பை என்று எழுதலாம். இப்ப இதை கொண்டு போய் நாம இந்த சமன்பாட்டுல சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா dB வெக்டர் ஈக்குவல் டு ஏற்கனவே mu naught I by 4 pi d∅ இருக்குது. ரெண்டு சைடு எழுதிக்குவோம். டிவைடட் பை R. ஆருக்கு பதிலாக என்ன பண்ணும்? A by cos பை. அப்போ வந்து R ஏற்கனவே பைல இருக்குது. அப்போ வந்து அதோடைய மதிப்பை நம்ம பைல இருக்கிற மதிப்பை சப்ஸ்டிட் பண்ணும்போது அப்படியே போடலாம். A by cos பைன்னு எழுதலாம். அல்லது பெருக்கல்ல இதை தலைகீழாக மாற்றி எழுதலாம். அதாவது காஸ் பைய மேலையும் A கீழே எழுதிக்கலாம். இப்ப d∅ வந்து பின்னாடி கொண்டு வந்துடுறோம். ஏன்னா நம்ம ஆர்டருக்காக d∅ பின்னாடி கொண்டு வந்துடலாம். அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா dB வெக்டர் equal to mu naught I by 4 pi cos pi d∅. இங்க மிச்சம் இந்த n cap போட்டுக்கலாம். n cap இந்த A வந்து இதோட 4 by A யோட சேர்த்துடலாம். 4 mu naught I by 4 by A into n cap. இப்போ இது dB வெக்டரோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ dB வெக்டர் என்பது என்ன அப்படின்னா இந்த AB equal to DL என்ற சிறு மின்னோட்ட கூறு இருக்கு இல்லையா? இந்த சிறு மின்னோட்ட கூறினால்
இந்த Pயில் ஏற்படக்கூடிய காந்தப்புலம் அது டிபி வெக்டர். ஆனா நாம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த முழு நீள ஈரிலா நீளம் கொண்ட இந்த முழு கடத்தியால ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தை கண்டுபிடிக்கணும். அப்ப மொத்த காந்தப்புலம் கண்டறிவதற்கு இந்த சமன்பாட்டை நாம் என்ன பண்ணணும், இன்டகிரல், அதாவது தொகையிட வேண்டும். இப்போ மொத்த காந்தப்புலம் என்பது பி வெக்டர். இப்போ பி வெக்டர் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா இன்டகிரல் டிபி வெக்டர். இப்போ இன்டகிரல் போடும்போது நம்ம லிமிட் அப்ளை பண்ணணும். இப்போ வந்து எதுல இருந்து எது வரைக்கும் நம்ம போட போறோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் π1 இருந்து ஆங்கிள் π2 வரை. இப்போ π1 to π2. ஆங்கிள் π1 வந்து மைனஸ்ல இருக்கிறதுனால மைனஸ் y டேஷ்ல இருக்கிறதுனால நம்ம மைனஸ் π1ல இருந்து பிளஸ் π2 வரைக்கும் பண்றோம். ஈக்குவல் டு இன்டகிரல் இந்த டிபி வெக்டருடைய மதிப்பு என்னது μ0I/4/a I/4/a cos π d π n cap minus π1 to π2. இப்போ இதுல cos π d5, இந்த dக்கு அடுத்து என்ன லெட்டர் இருக்குன்னா பைன்ற லெட்டர் இருக்கு. ஸோ d5 பைன்றதான் இங்க ஃபங்க்ஷன். ஸோ அதனால இந்த இதுக்கு முன்னாடி எதுலெல்லாம் பை இருக்குதோ அதை மட்டும்தான் இன்டகிரபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதை மட்டும்தான் நம்ம இன்டகிரல் பண்ணணும். மற்றவற்றை நாம் வந்து கான்ஸ்டன்டாக எடுத்துக்கொள்ளலாம். அப்படின்னா நம்ம வந்து இங்க வந்து காஸ் பை அப்படின்றத மட்டும்தான் நம்ம இன்டகிரல் பண்ண போறோம். மற்ற எல்லாமே கான்ஸ்டன்ட் தான், மற்ற எதுவுமே மாறாது. அப்ப ஈக்குவல் டு மற்றதை அப்படியே எழுதிக்கலாம் μ0I/4/a. காஸ் பையை இன்டகிரல் பண்ணிட்டோம் அப்படின்னா சைன் பை. என் கேப்பும் இன்டகிரல் பண்ண வேண்டியது இல்லை, அதையும் தனியாக நம்ம எழுதிக்கலாம், அப்படியே எழுதிடலாம். இப்போ காஸ் பை மட்டும்தான் இன்டகிரல் பண்றோம். இப்போ அதற்கான லிமிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் π1 இருந்து பிளஸ் π2 வரை. இப்போ இதற்கான லிமிட்ஸை நம்ம அப்ளை பண்ணலாம். ஈக்குவல் டு μ0I/4/a சைன் அப்படியே வந்துடும். சைனுக்கு பதிலாக எதுவும் சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது லிமிட்டை. இந்த பைன்ற இடத்துல எடுத்துட்டு π2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்றோம். அடுத்ததாக இந்த இது லோயர் லிமிட். லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்றதுக்கு முன்னாடி நார்மலா ஒரு மைனஸ் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் திரும்ப சைன் பைக்கு பதிலாக மைனஸ் π1. ஓகே, இப்போ ஈக்குவல் டு μ0I/4/a sin π2 sin of minus theta equal to minus sin theta. அப்ப இது வந்து என்ன வரும்னா மைனஸ் வெளியில எடுத்துக்கலாம் சைனை பொறுத்த வரைக்கும். அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் பிளஸ் sin π1 என்று கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன கிடைக்குது, அப்ப b வெக்டர் ஈக்குவல் டு μ0I/4/a. இதை ஆர்டர் பண்ணி எழுதிக்கலாம். π1 முன்னாடி π2 பின்னாடி கூட எழுதிக்கலாம், அப்படியே இருந்தாலும் ஒன்றும் தவறு இல்லை. பிளஸ் sin π2 இன்ட்டு n கேப். எல்லாத்துலயுமே n கேப் வரும், n கேப் இங்கேயும் n கேப். ஓகே, இப்போ அடுத்து ஒரு கண்டிஷன் சொல்றோம். என்ன கண்டிஷன் அப்படின்னா, இப்போ இது வந்து நம்ம வந்து y டேஷ் என்ற கடத்திக்கு பார்த்துருக்கோம். இதுவே வந்து ஈரிலா நீளம் கொண்ட கடத்தியாக இருந்தால், ஈரிலா நீளம்னா இந்த நீளம் லெங்த் போயிட்டே இருக்கும் நமக்கு, அதே போன்று இந்த லெங்த்தும் போயிட்டே இருக்கும், ரொம்ப லாங்கா இருக்கும். அப்ப நீளத்தை அதிகப்படுத்த அதிகப்படுத்த இந்த கோணமானது அதிகமாகிட்டே போய் ஈரிலா நீளம் என்கிற பொழுது இந்த கோணமானது இந்த மாதிரி மாறிடும். அதாவது 90 டிகிரி கோணம் அதிகமாகி அதிகமாகி கடைசியில் எங்கே வந்துடும் அப்படின்னா 90 டிகிரிக்கு வந்துடும். இது ஈரிலா நீளம் கொண்ட கடத்தியாக இருந்தால் இந்த π1 90 டிகிரி வந்துடும். அதே போன்று இந்த லைனும் இப்படியே விரிஞ்சிட்டே போய் கடைசியில் நேர்கோடு மாதிரி ஆகி இதுவும் நமக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா அப்போ 90 டிகிரி அப்படின்றது ஆயிரும். அப்ப ஈரிலா நீளம் கொண்ட கடத்திக்கு ஈரிலா நீளம் இருந்ததுன்னா அப்ப என்ன ஆகுது, π1 ஈக்குவல் டு π2 ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கணும்.
இப்போ இந்த π1 பதிலாகவும் π2 பதிலாகவும் 90 டிகிரி சப்ஸ்டிட் பண்ண போறோம். இப்போ b வெக்டர் ஈக்குவல் டு μ0 I by 4 by a sin π1க்கும் 90 டிகிரி தான், π2க்கும் 90 டிகிரி. இப்போ sin 90 டிகிரி பிளஸ் sin 90 டிகிரி இன்ட்டு n கேப். இப்போ sin 90 டிகிரி மதிப்பு 1, இப்போ இதோடைய மதிப்பு 1. 1 plus 1 ஈக்குவல் டு எவ்வளோ? இப்போ இந்த பிராக்கெட்டோட வேல்யூ நமக்கு என்ன வரும் அப்படின்னா 2. அப்போ b வெக்டர் ஈக்குவல் டு இப்போ இந்த 2வையும் இந்த 4ல உள்ள 2வையும் அடிச்சிடலாம். அப்போ என்ன கிடைக்கும்? μ0 I by 2 pi a. இந்த பிராக்கெட்டோட வேல்யூ தான் 2ன்னு கண்டுபிடிச்சு அதை அடிச்சாச்சு. அப்போ திரும்ப பிராக்கெட் வராது. மிச்சம் என்ன இருக்குது? n கேப். இப்போ இதுதான் என்ன அப்படின்னா, ஒரு ஈரிலா நீளம் கொண்ட கடத்தி, அந்த கடத்தியில செல்லக்கூடிய மின்னோட்டத்தால், அதாவது இந்த ஈரிலா நீளம் கொண்ட கடத்தியில் செல்லக்கூடிய மின்னோட்டத்தால் அதிலிருந்து a தொலைவில் இருக்கக்கூடிய P என்ற புள்ளியில் உருவாகக்கூடிய மொத்த காந்த புலத்திற்கான மதிப்பு என்ன அப்படின்னா b வெக்டர் ஈக்குவல் டு μ0 I by 2 pi a n கேப். இதோட n மதிப்பு வந்து μ0 I by 2 pi a. n கேப் என்பது இந்த b வெக்டர், அதாவது காந்தப்புலத்தின் திசையை குறிக்கிறது. ஏற்கனவே காந்தப்புலத்தின் திசை நமக்கு எப்படி இருக்கும்? உள்நோக்கிய திசையில் இருக்கும். வலதுகை விதியில் இருந்து இதை நம்ம வந்து உள்நோக்கிய திசையில் இருக்கும் என்பதை கண்டறிகிறோம். இதுதான் வந்து ஈரிலா நீளம் கொண்ட கடத்தியில் செல்லக்கூடிய மின்னோட்டத்தினால் ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய காந்த தூண்டல் அல்லது காந்த புலத்திற்கான சமன்பாடு. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப எளிதான கொஸ்டின். இதே இந்த வீடியோவை நீங்க ஒரு 2 times பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெரிவேஷன்ஸை நீங்களாவே என்ன பண்ணலாம் அப்படின்னா மனப்பாடமே செய்யாம நம்மளாவே கொண்டு வந்துட முடியும். இந்த குறிப்புகளை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் வந்து இந்த அனைத்து டெரிவேஷனையும் நாம் செய்ய முடியும்.